இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் ஒரு விசேஷ மாதம். ஏன்னா நம்மத்தில் ஜேபி ஐயா வந்திருக்காங்க. ஜாஷுவா பீட்டர் அவர்கள் ஜேபி என்று அழைப்பார்கள். அவர் இந்த ஏரியாக்காரங்கள் தான். ஆனால் அவர்கள் பேராயராயும் முதல் முறை இங்கே வந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர் இதுவரைக்கும் வகித்து வந்த பதவிகளை வளர்ச்சியை நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன். முதலாவதாக அவர்கள் யூத் டைரக்டராக இருந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக ஜூனியர் மினிஸ்ட்ரி ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்த ULCI அடிஷ்னல் கோஆர்டினேட்டராக இருந்திருக்கிறார்கள். தென் ஹி பிகம் பாஸ்டர். அப்புறம் குவாடியஸ் அப்படின்ற மூவ்மெண்ட்டில் ஃபவுண்டர் டைரக்டராக இருந்திருக்கிறார்கள். அடுத்து ULCI அதில் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார்கள். அப்புறம் ALCயில் ட்ரெஷரர். அப்புறம் எக்லாஃப் ஒரு ஃபண்டிங் அவர்கள் அதில் ட்ரெஷரராக இருந்திருக்கிறார்கள். அப்புறம் TNCC ட்ரெஷரர். அப்புறம் NCCI இதெல்லாம் தமிழ்நாடு கவுன்சில் நேஷனல் கவுன்சில் அப்படி ட்ரெஷரர். அப்புறம் LWF அப்படின்னா லுத்ரன் வேர்ல்டு ஃபெடரேஷன் அதில் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார்கள். இப்போது CLC பிஷப்பாக தேர்வு செய்யப்பட்டு பணி செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. இவ்வளோ கிராஸ் பண்ணி வர்றது பெரிய சேலஞ்சாக இருக்கும். அது அவங்க விட்னஸ் சொன்னாலே நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ ஐயா அவர்கள் அநேக அலுவலர்கள் மத்திய நான் நார்மலாக இந்தியாவிலே இருக்கிறதில்ல. அப்புறம் வெளிநாட்டில் தான் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவாக வெளியே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம மத்தியில் வந்து மிக்க மகிழ்ச்சி. அவர்களை கிறிஸ்துவ ஐக்கியம் சார்பாக அன்பாக வரவேற்கிறேன். இந்த நிறுவனத்தை பற்றியும் இந்த UCM பற்றி ஒரு சில வார்த்தைகளை அநேகர் புது ஐயாக்காகவும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிறுவனம் 1984ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆரம்பத்திலே சின்ன ஒரு IT ஸ்கூல் மற்றும் வைத்து தான் தொடங்கியிருந்தோம். இதுக்கு எவ்ரிதிங் பை ஃபெய்த் தான். இந்த 2000ஆம் ஆண்டிலே முதலாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆரம்பிக்க கடவுள் கிருபை அருள் புரிந்தார். இதுக்கு வெளிநாட்டிலிருந்து எந்த மூலதனமும் கிடையாது. எவ்ரிதிங் பை ஃபெய்த் தான். அப்புறம் 2007 we have started the B.Ed காலேஜ். அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக B.Ed அடிஷ்னல் யூனிட் என்று பல காரியங்கள் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 ஆண்டுகள் இந்த இன்குபேஷன் பீரியட் ஆரம்பிக்க சவால்கள் இருக்கும். அதெல்லாம் மீறி கடவுள் கிருபையாக அருள் புரிந்து வந்திருக்கிறார். இப்போது now we are going towards ஜோசப் டீம்டு யூனிவர்சிட்டி என்ற இலக்கை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் ப்ராஜெக்டும் இருக்கிறது. இதில் உள்ளூர் சாட்சி சொல்ல வேண்டுமென்றால் ஆரம்பத்தில் சொன்னது போல் எவ்ரிதிங் பை ஃபெய்த் எல்லாமே ஆச்சரியமாக தான் காரியங்கள் நடக்கும். 2000 ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய சென்னையில் பெரிய பேரையர் கிண்டல் பண்ணார். தம்பி நாங்கள் பெரிய டயசிஸ் நீங்கள் எப்படி ஆரம்பிப்பீங்கன்னார். அதற்கு முன்பாக ஆரம்பிக்க வாய்க்க பண்ணினார். அப்புறம் 2006ஆம் வருடத்தில் நினைக்கிறேன் 5-6 இந்த பிளெஸிங் டிவியில் ஆலன் பால் மினிஸ்ட்ரிஸ் அவர் பிளெஸிங் டிவி ஃபவுண்டேஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்தார். அதில் விழுப்புரத்து கோஆர்டினேட் பண்ணுறது நான் தான். அப்போது இருந்த ஃபைல் அது வரைக்கும் B.Ed காலேஜ் டெட் ஃபைல் தான். எதுவும் அறிகுறி எந்த இதுவும் வாய்ப்புகளும் கிடையாது. அந்த மீட்டிங் கூட்டம் முடித்தது உடனே அந்த ஃபைலுக்கான இன்ஸ்பெக்ஷன் ஆர்டர் ஆனிச்சு. ஸோ எவ்ரிதிங் பை ஆப்ரேஷன் ஆஃப் ஃபெய்த். அதுதான். அடுத்து நம்ம அண்ணன்மார்கள் எம்எட் ஒரு பெரிய விட்னஸ் தான். எம்எட் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் வந்து நோ மோர் நியூ காலேஜஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அண்ணன் ஜெயிப்பாங்க. ஆண்டவரே எம்எடை தாரும். எனக்கு அநேக முறை சிரிப்பாக எப்படி எம்எட் ஃபைலே இல்லையே எப்படி நடக்கும். ஆனால் கத்தர் திடீரென்று அதை வாய்க்கு பண்ணி அது இன்ஸ்பெக்ஷன் முடிந்து அதற்கு பண்ணார். ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையும் எல்லாமே பை ஆப்ரேஷன் ஆஃப் ஃபெய்த் கத்தர் ஆச்சரியமாக எடுத்து வருகிறார். இப்போது we are going towards the மெடிக்கல் காலேஜ் ப்ராஜெக்ட். அது சமீபத்தில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா 500 பெட் ஹாஸ்பிட்டல். இட்ஸ் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஐயாவுக்கு தெரியும். பட் ஆர்ச் பிஷப் அன்றைக்கி வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க நாங்களே பாண்டிச்சேரியில் டயசிஸில் பிளான் பண்ணுற கஷ்டமாக இருக்குது, பட் இங்கே பண்ணி கடவுளை ஆசீர்வதிப்பாடார். கத்தர் ஆச்சரியமாக நடத்தி வந்திருக்கிறார். இது இப்போ நர்சிங் காலேஜ் ஃபைல். நர்சிங் காலேஜ் CBSE புதிய கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நேற்றிலிருந்து ஆச்சரியமாக அந்த ஃபைலும் மூவாகி கொண்டு இருக்கிறது. ஸோ கத்தர் போதுமானவர். கத்தர் தಮ್ಮ தேவையை நேர்த்தியாக சந்திப்பார். ஸோ அதனால் விசுவாசத்தோடு செயல்படுவோம், வைராகமாக இருப்போம், பன்மடங்கு ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயம் பெறுவோம். இந்த ஹாஸ்பிட்டல் இந்த சர்ச்சோட வரலாறு ஐயாக்கு ஒரு சில கருத்துக்கள். எனக்கு ஒரு சில ஆண்டுகள் கொரோனாவுக்கு முன்னாடி கேன்சர் 4th ஸ்டேஜ் எனக்கு வந்ததாக டாக்டர்கள் கூறினார்கள். த்ரோட் கேன்சர். அதற்கான எல்லா ஃப்ளோர் பிளான் போட்டு கொடுத்து ஃப்ளோர் பிளானாக நான் ஆப்ரேஷன் இங்கே பண்ண போகிறாங்க. இந்த சைடில் நிறைய நரம்புகள் இருக்கும். ஒரு நரம்பு கெட்டாலும் மூஞ்சி கோணிக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாம் போட்டு எல்லாம் சொல்லி ஃபைனல் பண்ணிட்டாங்க. அப்போ பேராயர் எஸ்ரா சரணும் நமக்கு போனால் அவர் எழுதிட்டார். தம்பி உனக்கா
மூஞ்செல்லாம் மாறிடுமே. சரத்பவார்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார், பார்த்துருப்பீங்க, மூஞ்சி கோடலாக இருக்கும். ஸோ அதே போல் ஆகிடுமே அப்படின்றேன். ஸோ இருந்தாலும் வைராக்கியம் அண்ணமாரில் வைராக்கியம் ஜபம். நாளைக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு முந்தின நாள் ஒரு ஸ்கேன் பண்ணுறோம். இந்த கட்டி என்ன சொல்லிட்டாங்க, சாதாரண கட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்த்தர் கிருபையாய் அதை காத்தார். அதன் விளைவாக மனைவி விசுவாசத்தில் இவ்வளோ பெரிய கேம்பஸில் ஒரு சின்ன ஒரு ஆலயம் கட்டலாம் என்று பொருத்தனை பண்ணினால், அதன் விளைவாக அந்த ஆலயம் சிறிதாய் ஆரம்பித்தது இன்று பெரிய லெவல் வந்து கொண்டு இருக்கிறது. கோபுரம் மட்டுமே 112 அடி. ஒரு பெரிய சவால், ஆச்சரியமும் தான். நீங்கள் ஒவ்வொரு காரியமும் பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக நடந்து வருகிறது. அந்த டோரை பார்த்தாலும் ஒரு அத்தியாசமாக ஆச்சரியமாக இருக்கும். இந்த கண்ணாடி நேற்று தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். ஸோ அநேக காரியங்கள் இருக்க கடவுள் கிருபையை அருள் புரிந்து வருகிறார். இதன் நோக்கம் என்னவென்றால் 500 பாஸ்டர் 5000 பேர் கூடணும். அதுதான் நம்முடைய இலக்கு. தேவன் இதை ஆச்சரியம் நடத்துவார். இன்று 10:15 200 பாஸ்டர் வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் 200 பாஸ்டர் கூட ஒரு 2-3 பேர் கூட்டு வந்தீங்கன்னா நம்ம இலக்கை ஈஸியாக அடைய இதுவாக இருக்கும். ஸோ அதுக்காக ஜெபியுங்கள். அநேக காரியங்கள் இருக்குது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். அதன் தேவைகளை நேர்த்தியாய் செய்கிறார். நாம் கடவுளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம உண்மையாக இருக்கோமா அப்படின்னா நம்ம மனசாட்சி தான். நம்ம சரியாக பண்ணுறது எதுவோ தப்பு பண்ணுறோமோ மனசாட்சி, வேறு யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ வைராக்கியமாக ஊழியம் செய்வோம், கர்த்தருக்காக வாழுவோம், அவருடைய தரிசனத்துக்காக போராடுவோம். கர்த்தர் நிச்சயம் அதை வாய்க்கப்படுவார். ஆண்டவர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போது நம்ம மத்தியில் ஐயா அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பின்னாடி கேட்கலன்னு சொல்றாங்க. கண்களை மூடி இறையருள் வேண்டுவோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த கல்லூரியின் செயலாளர், இந்த யூசிஎம்மின் ஒருங்கிணைப்பாளர், தலைவர், மதிப்பிற்குரிய ஐயா, என்னுடைய சகோதரர், நண்பர், திருவாளர் பிரபாகர் ஐயா அவர்களே, இந்த பிராந்தியத்திலே புகழ்பெற்று கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தருக்கு மகிமையை சேர்த்து இதுவரை இந்த ஊழியங்கள் நிறைவேற்றுவதற்கு வித்திட்ட நீதிபதி ஜோசப் ஐயா அவர்களுடைய துணைவியார்